வணக்கம் நண்பர்களே. என்னையோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பார்ப்போம். ஹிடன் ஃபேக்ட்ஸ், தெரியாத தகவல்கள் மட்டும் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். சரிங்களா? டாக்டர் முத்துலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தாங்க. 1886 1968 வாழ்ந்தாங்க. இவங்களுடைய கணவர் பேர் வந்து சுந்தர ரெட்டி. ஸோ அதனால தான் கணவரோட பேரும் சேர்த்தா வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை பற்றி சொல்லணும். அப்படின்னா தென்னிந்தியாவில் முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். கண் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பண்ணியிருக்காங்க. எம்எம்சியில் படித்த முதல் பெண் மருத்துவரும் இவங்க தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயராகவும் இருக்காங்க. முதல் சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையாரை வந்து பொது வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு வந்தவங்கன்னா 2 நபர்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காந்தி, இன்னொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரை பொது வாழ்க்கைக்கு, அதாவது மருத்துவம் சார்ந்த துறை தாண்டி மற்ற பொது வாழ்க்கைக்கு எல்லாமே வந்து விமர்சையாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்களோட தங்கை, அதாவது புற்றுநோய் காரணமாக இறந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா தன் தங்கையோட இறப்பு வந்து தாங்க முடியாததுனால வந்து தானும் வந்து ஒரு மருத்துவராக ஆகி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்கோசரம் தான் வந்து அடையாறு புற்றுநோய் ஹாஸ்பிட்டலை வந்து 1954 வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான் சாந்தோம் இருந்தது. ஆதரவற்றோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவையிலம் 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அவையிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள், இப்படி பல பேர் ஆழ்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவையிலத்தில் வந்து பண்ணாங்க. இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1956 வந்து பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 தங்கை 1 தம்பி. இவங்க தம்பியோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல தமிழ் நடிகர் காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரை சிறப்பிக்கின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதியுதவி திட்டமும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,000 வந்து தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்கு. இவங்களோட பிறந்தநாள் 2019 133வது பிறந்தநாள் வந்துட்டு கூகுள் டூடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை வந்து கௌரவிச்சாங்க. நன்றி நண்பர்கள். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்.